இன்றைய நாளுக்கான தியான வசனம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. ஆங்கிலத்திலே, and the very God of peace, sanctify you wholly, and I pray, God, your whole spirit and soul and body preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இவர்கள் அனைத்தும் அது பாதுகாக்கப்பட வேண்டும். சரீரத்துக்குரிய கிரியைகளை நாம் உலகத்திலே அனுபவிக்கும் போது அந்த சரீரம் அது மிகவும் பாழடைகிற சரீரமாய், பலவீனப்படுகிற சரீரமாய், அது ஒன்றுத்துக்கும் உதவாத சரீரமாய் மாறுகிறது. மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆவி என்று சொல்லும்போது உள்ளான மனுஷன், ஆவியின் மனுஷன். ஆவியிலே நாம் வசனத்தின் வளரும்போது வசனமாகிய ஜீவ அப்பத்தை நாம் புசித்து வளரும்போது அது சரீரத்தையும் பலப்படுத்துகிறது, உள்ளான மனுஷனையும் பலப்படுத்தி அது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது. அது குறைவற்றதாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கே மகிமை.